ஓ! Sit in comfortable Sukhasana. கைகளை கோர்த்து மடியில் வைத்து தலை, கழுத்து, உடல் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு முதலில் உடலை, இந்திரியங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளவும். பிறகு தன்னிச்சையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பிராணனை, மூச்சுக்காற்றை கவனிக்கும் பொழுது பிராணன் ஓரளவு அமைதியடையும். பிறகு மன அமைதி. மனதை கவனிக்கும் பொழுது மனம் அமைதியடையும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை கவனிக்கும் பொழுது மனம் அமைதியடையும். தியானத்திற்கு வேண்டிய அளவு ஓரளவு அமைதியை அடையும். பிறகு புத்தி தியான காலம் முடியும் வரை என்னுடைய புத்தியே எந்த ஒரு திட்டத்தையும் தீட்ட வேண்டாம், எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் என்று புத்தியிடம் கூறும் பொழுது எதையும் சிந்தனை செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது புத்தி அமைதியடையும். இவ்வாறு உடல், பிராணன், மனம், புத்தி இவற்றை அமைதிப்படுத்தியதற்கு பிறகு மனம் சஞ்சலப்படும். இந்நிலையில் மனதிற்கு சில பாவனைகளை கொடுக்க வேண்டும். ஆட்டிட்யூட். அதில் முதல் பாவனை ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தினமும் அமையும் சூழ்நிலைகள், நாம் சந்திக்கும் உறவுகள், நண்பர்கள், அறியா மக்கள், அனுபவங்கள், சூழ்நிலைகள், மக்கள் மூன்றையும் ஏற்றுக்கொள்ளுதல். அதை ஏற்றுக்கொள்ளாத போது மனம் சஞ்சலமாகிறது. ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை மட்டுமே துயரத்திற்கு காரணம். அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் பிறகு அது ஒரு சம்பவம், எக்ஸ்பீரியன்ஸ். நாம் சந்திக்கும் ஒரு சூழ்நிலை மட்டுமே.
துக்கத்திற்கு காரணமாக அமையாது. எனவே மனசஞ்சலத்திற்கு காரணம் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை. அதிலிருந்து விடுபட ஒரு மனோபாவனா ஆட்டிட்யூட். என்னிடம் இருக்கும் குறைகளை, தவறுகளை, தவறான பேச்சு, தவறான செயல்பாடுகள், தவறான சிந்தனைகள், இவற்றை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டு, அவற்றையெல்லாம் மன்னித்து, என்னை நான் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, அதேபோல் மற்றவர்களது தவறான சிந்தனை, செயல்பாடுகள், பேச்சுக்கள், இவற்றை ஏற்று பழகிக்கொள்ள வேண்டும். இதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க சிந்திக்க ஏற்றுக்கொள்கிற பாவனை மனதின் சஞ்சலத்தை குறைக்கும். நான் ஒரு தவறு செய்யும் பொழுது, அந்த தவறும் ஒரு காரணத்திற்காக தவறான பேச்சு, தவறான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது, எனது அகங்காரம் அதற்கு ஒரு காரணம் கண்டுபிடித்து சரி என்று ஏற்றுக்கொள்வதைப் போல் மற்றவருடைய செயல்பாட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று சிந்திக்க சிந்திக்க மனம் அமைதியடையும். ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை மட்டுமே துயரத்திற்கு காரணம். ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதே சூழ்நிலை ஒரு சம்பவம் மட்டுமே, துக்கத்திற்கு அது காரணமாக அமையாது. शान्ति शान्ति शान्तिः. हरिः ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.